நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம் அண்ட் வெல்கம். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம். பவர்ட் பை கார்டியோ லைஃப் பர்ஃபெக்ட் கேர். ஒரு கல்யாணத்துக்கு நம்ம போகும்போது பையன் வீட்டு பக்கமா பொண்ணு வீட்டு பக்கமான்னு எல்லாருமே யோசிக்கிறது உண்டு. ஆனால் இந்த திருமணத்தில் தான் எல்லாருமே பொண்ணு வீட்டு பக்கம் இருந்தாங்க. ஆமாங்க, இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது சூப்பர் ஸ்டாரோட கல்யாணம். விஜய் டிவியின் சூப்பர் ஸ்டார் டிடியோட கல்யாணம். கல்யாண தேதி வந்து கண்ணோடு ஒட்டிக்கிச்சு, பெண் நெஞ்சில் ஆனந்த கூத்தாச்சு. பாருங்கடி பொண்ணு பாருங்கடி, வெக்கத்தில் அவ கண்ணோ செவந்திருச்சு. இடிச்ச பச்சரிசி புடிச்ச மாவிளக்கு, அரைச்ச சந்தனமோ மணக்கு. மதுர மல்லிய பூ சிரிக்கும் செவ்வந்தி பூ, செவந்த குங்கும பூ மயக்க. தை மாசம் வந்துருச்சு, கால நேரம் சென்றுருச்சு, ஜோடி ஒன்னாயிருச்சு, மேல சத்தம் கெட்டுருச்சு, மேகம் கருத்துருச்சு, மாறி மழை பெஞ்சிருச்சு, மண்ணில் மனம் ஏறிடுச்சு, மஞ்சள் நேரம் கூடிருச்சு. தந்தர 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 தந்தானே, தந்தர 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 தந்தானே, தந்தர 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 தந்தானே, தந்தர 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 தந்தானே. இதே நிகழ்ச்சி அவங்க தொகுத்து வழங்கும் போது வந்த செலிபிரிட்டிஸும் சரி மக்களும் சரி உங்களுக்கு எப்போ கல்யாணம் ரொம்ப ஆர்வமாக கேட்டாங்க. வெல், அந்த கேள்விக்கான ஒரு சூப்பர் பதில் தான் இந்த வாரத்தோடைய இந்த நம்ம வீட்டு கல்யாணம். She is a fantasy, sha-na-na-na, oh oh oh. Sweet as a harmony, sha-na-na-na, oh oh. No one knows she's a mystery, sha-na-na-na, oh oh oh. Fills your heart with ecstasy, oh oh yeah yeah. டிடி எந்த விஷயம் செஞ்சாலுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். மணப்பெண்ணாக ரொம்ப அழகாக அவங்க கொடுத்த என்ட்ரி, அவங்களுடைய கேஷுவல் வாக் எல்லாமே நம்ம மனசை பறிக்கிற மாதிரி தான் இருந்தது. பொதுவாகவே ஒரு செலிபிரிட்டியை கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஒரு சின்ன பயம் நம்ம மாப்பிள்ளை கிட்ட எதிர்பார்ப்போம். ஆனா நம்ம ஸ்ரீகாந்த் டிடிக்கு மேலேன்னு சொல்லலாம். அவரோட என்ட்ரியை பாருங்களேன். சவுத் இந்தியன் வெட்டிங்காக இருந்தாலும் சரி, இன்றைய காலகட்டத்தில் சங்கீத் அப்படின்றது எல்லா திருமணங்களையும் ஒரு முக்கியமான அங்கமாக மாறியாச்சு. அதே வகையில் டிடியோடைய சங்கீத்தில் நம்மளுடைய ஜோடிலாம் இறங்காமல் இருப்பாங்களா? நம்ம பசங்களாம் இறங்கி அங்கே அட்டகாசமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னொரு ஹைலைட்டான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஜகன் அங்கே வந்து கம்ப்ளீட் ஆங்கரிங்கோடைய வேலையை பார்த்துக்கிட்டாரு. ஸோ எவ்வளோ பட்டாசு வெடிச்சிருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்களேன். டிடியோட குடும்பத்தின் சார்பாக ஃபர்ஸ்ட் டிடியை வாழ்த்தி யாராவது பெரியவங்க சொல்லி ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யார் வரீங்க? ஆமா, பச்சை உட்காந்துருக்கு, வா. நியூஸ் படிக்கிற மாதிரியே வந்து படிப்பியா, வா வா. அடுத்து டிடியை வாழ்த்தி கோரி கூட பிடி, டிடியின் அக்கா பிடி மிக சிறப்பான முறையில் தமிழ் தாய் வாழ்த்து கூறி செய்தி வாசிப்பாங்க. வாங்க 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 வாங்க. டிவியில் வர மாதிரி நீங்க நடிக்கும் போது நான் எதுவும் சொல்லலை. வந்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு ஹார்ட்டி வெல்கம் டு ஆல். நிறைய பேர் டான்ஸ் ஆட ரெடியாக காத்துட்ருக்காங்க. கோ ஸ்ட்ரெயிட் இன்டு தி ப்ரோக்ராம். ஜோடி டீம் ரெடியாக இருக்காங்க. ஸோ அவங்களை மேடை கழிக்கிறோம். மியூசிக் ரெடியாக இருந்தால் ஓகே, நடந்து ஆரம்பிங்க.
சிரிச்சு புட்டா நெஞ்சலாடே நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சங்கீத்ல இன்னொரு ஸ்பெஷலான ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பசங்க ஒரு பக்கம் தனியா ஆடினாங்க, அதுக்கப்புறம் பொண்ணுங்க ஆடினாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆடினது மட்டும் இல்லாம நம்ம டிடியை கூட ஆட வச்சுட்டாங்க. அண்ணனோட பாட்டு ஆட்டம் போடுடா
men. Give them a big மெஹந்தி வைக்கணும் கையிரண்டில் வாசம் கம கம வென வீசும்படி நல்லங்கு வைக்கணும் காலிரண்டில் வண்ணம் தக தக வென மின்னும்படி அடி சித்தாடை குத்தாடை கொண்டாடும் இந்த சின்ன பொண்ணு ஒரு சிங்காரி முன்னாலும் பின்னாலும் முத்தாட நிற்கும் மாமங்கார நெஞ்சு தள்ளாடி பசங்க ஆடினாலும் சரி பொண்ணுங்க ஆடினாலும் சரி எல்லாத்துலயுமே அவருக்குன்னு ஒரு ஸ்பெஷல் என்ட்ரி கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த வாட்டியும் நம்ம ரோபோ சங்கர் ஒரு ஸ்பெஷலான அதிரடியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு, அதுவும் அவருடைய ஒய்ஃபோட சேர்ந்து. சென்னையில் ஒரு நாள் ஷோன்னு மழை, அன்னைக்கு கரண்ட் ஃபுல்லாக இதே மாதிரி கட்டு அப்படியே ட்ராப்பாக விழுகும்போது விஜய் டிவி வாசலில் அவங்க அப்பா அம்மாவும் ஒன்றாந்து போட்டு போனாங்க. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரையும் டேக் ஓவர் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. தேங்க்யூ டெடிமா. ரியல் லைஃப் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் வந்து டிடியோட திருமணத்தில் டிடியை வாழ்த்திருந்தாலும் அவங்களுடைய ரியல் லைஃப் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சங்கீத்தில் வந்து அவங்களுக்காக ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸஸும் பண்ணி அவங்கள பற்றி நிறைய உண்மையான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் மறக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கட்ட வச்சுட்டு ஊர் சுற்றலாம் அப்படின்னு இருக்கிற டைமில் நம்ம எப்பவுமே அரட்டடிச்சு பார்க்கும் டிடி இல்லைல்லப்பா அப்படிலாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப பேட், வாங்க எல்லாரும் உட்காந்து படிக்கலாம் அப்படின்னு ரொம்ப சீரியஸாக இருப்பாங்களா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு நீங்களே பாருங்களேன். ஸோ காலேஜ் டேஸில் கூட பார்த்தா நாங்களாம் நாட்டியாக கிளாஸ் பங்க் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் ஒரு சின்சியர் சிகாமணி இவங்க இருப்பாங்க, எங்களை பங்க் பண்ணவே விட மாட்டாங்க இவங்க காலேஜில். ஸோ ஆக்சுவலாக ஒரு உண்மை சொல்லணும்னா, நாங்களாம் டிகிரி பாஸ் பண்ணோன்னா அதுக்கு ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் டிடி தான். இல்லை, நாங்கள் எக்ஸாமே எழுத வேணாம்னு நினைப்போம், எங்களை ஃபோர்ஸ் பண்ணி எழுத வைப்பா. தப்பி தவறி நாங்கள் பாஸ் பண்ணிட்டா அதனால் அப்படி ஃபோர்ஸ் பண்ணி எழுத வைப்பா. ஸோ ரியலி வி ஓ யூ எவ்ரிதிங். வி லவ் யூ. a small gift from us. சங்கீத்ல இன்னொரு ஸ்பெஷலான ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பசங்க ஒரு பக்கம் தனியா ஆடினாங்க, அதுக்கப்புறம் பொண்ணுங்க ஆடினாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடினது மட்டும் இல்லாம நம்ம டிடியை கூட ஆட வச்சுட்டாங்க.
டிடியோட கம்ப்ளீட் வெட்டிங் செலிப்ரேஷன்ஸை நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் பல என்ஜாய்மெண்ட் இந்த எபிசோட்ல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. பட் அதற்கு முன்னாடி நம்ம எடுக்க போறது ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். இந்த சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம், பவர்ட் பை ஹார்ட் லைஃப் பெர்ஃபெக்ட் கேர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம், பவர்ட் பை ஹார்ட் லைஃப் பெர்ஃபெக்ட் கேர். டிடியோடைய பெர்ஃபெக்ட் வெட்டிங் நம்ம எல்லாருமே பார்த்து ரசித்த ஒரு பெர்ஃபெக்டான ஆங்கரோடைய அழகான கல்யாணம். இதோ இந்த நிறைய விஷயங்கள் இதுல உங்களுக்காக. கல்யாண தேதி வந்து கண்ணோடு ஒட்டிக்கிச்சு, பெண் நெஞ்சில் ஆனந்த கூத்தாச்சு. பாருங்கடி பொண்ண பாருங்கடி, வெக்கத்தில் அவ கண்ணோ செவந்திருச்சு. இடிச்ச பச்சரிசி புடிச்ச மாவிளக்கு, அரைச்ச சந்தனமோ மணக்கு. மதுரை மல்லிய பூ சிரிக்கும் செவ்வந்தி பூ, செவந்த குங்கும பூ மயக்க. தை மாசம் வந்துருச்சு, கால நேரம் சென்றுருச்சு, ஜோடி ஒன்னாயிருச்சு, மேல சத்தம் கெட்டுருச்சு, மேகம் கருத்துருச்சு, மாறி மழை பெஞ்சிருச்சு, மண்ணில் மணம் ஏறிடுச்சு, மஞ்சள் நேரம் கூடிருச்சு. தந்தர 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 தந்தானே, தந்தர 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 தந்தானே, தந்தர 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 தந்தானே, தந்தர 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 தந்தானே. இன்றைய காலகட்டத்துல எல்லாமே எக்ஸ்பிரஸ் ஸ்பீட்ல ஓடிட்டு இருக்கு. திருமணங்கள் கூட பாத்தீங்கன்னா பல சடங்குகளை ஸ்கிப் பண்ணிட்டு எக்ஸ்பிரஸ் திருமணம் தான் நடத்திட்டு இருக்காங்க. ஆனா டிடியோட கல்யாணத்துல அழகான சடங்குகள் ஒரு ஸ்டெப்பாக ரொம்ப அழகாக நடந்தது. ஆமாங்க, அப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபெக்ட் வெட்டிங் வித் பெர்ஃபெக்ட் சடங்குகள் இதோ பாருங்க. நம்ம டிடிக்கு கல்யாண கலை வந்துருச்சுல. ஆமாங்க, கல்யாண சடங்கு எல்லாம் ஆரம்பிச்சிடுச்சு. முதல் சடங்கா நம்ம டிடி பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்க ரொம்ப அழகா பூ மேல நடந்து வந்தாங்க. மணமகளே மணமகளே, வாழும் காலம் சூழும் மங்களமே மங்களமே. குணமகளே குலமகளே, பாலும் தேனும் நாளும் பொங்கிடுமே பொங்கிடுமே. குற்றம் குறையில்லா ஒரு பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கின நம்ம பொண்ணும் மாப்பிள்ளையும் இப்போ நிச்சயதார்த்த மேடையில சொந்தங்கள் சூழ ஆச்சார அனுஷ்டானங்களை பின்பற்றினாங்க. மணமகளே மணமகளே, வாழும் காலம் சூழும் மங்களமே மங்களமே. மணமகன் ஸ்ரீகாந்த் இப்போ தயாராகிட்டு இருக்கிறது காசி யாத்திரைக்கு. இந்த சடங்குல மணமகன் தனியா காசி யாத்திரைக்கு போயிட்டு திரும்பி வர்றதுதான் முறை. அவருக்காக மணமகள் காத்துக்கிட்டு இருக்கணுங்க. காசி யாத்திரைக்கு போயிட்டு வந்ததும் மாலை மாத்திர சடங்குதான். ஆனா பொண்ணையும் மாப்பிள்ளையும் அவ்வளோ சுலபமா மாலை மாத்த விட்டுடுவாங்களா என்ன? அவங்களை எப்படி மாலை மாத்த வைக்கிறாங்கன்னு பாருங்க.
ഞാനും ചേർന്നിരുന്നാൽ തിരുവോണം. സുന്ദരൻ നീയും സുന്ദര ഞാനും ചേർന്നിരുന്നാൽ തിരുവോണം. കയ്യിൽ കയ്യും വച്ച് കണ്ണിൽ കണ്ണും വച്ച് നെഞ്ചിൻ മന്ത്രം കൊണ്ട് ചേരുന്ന നേരം സുന്ദരി നീയും സുന്ദരം ഞാനും ചേർന്നിരുന്നാൽ തിരുവോണം. സുന്ദരൻ നീയും സുന്ദര ഞാനും ചേർന്നിരുന്നാൽ തിരുവോണം. പൊന്നോട് സുന്ദര രൂപം വർണ്ണിക്കവോർ കവി വേണം. മോഹനരാഗം നിന്റേകം കീർത്തനമാക്കി ഞാൻ പാടും. പുഞ്ചിരിപ്പാലൻ ഉള്ളം കവർന്നു കണ്ണാന കണ്ണേ എൻ സ്വന്തമല്ലോ നീ. സുന്ദരൻ നീയും സുന്ദര ഞാനും ചേർന്നിരുന്നാൽ തിരുവോണം. സുന്ദരി നീയും സുന്ദരൻ ഞാനും ചേർന്നിരുന്നാൽ തിരുവോണം. കയ്യിൽ കയ്യും വെച്ച് കണ്ണിൽ കണ്ണും വെച്ച് നെഞ്ചിൻ മന്ത്രം കൊണ്ട് ചേരുന്ന നേരം സുന്ദരൻ നീയും സുന്ദരി ഞാനും ചേർന്നിരുന്നാൽ തിരുവോണം. ஒரு திருமணத்துக்கு நம்ம போகும்போது நம்ம எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்ற ஒரு மொமெண்ட் அப்படின்றது தாலி கட்டுற அந்த பெர்ஃபெக்ட்டான மொமெண்ட். ஆமாங்க, நம்ம மிஸ் டிடி மிஸ்ஸஸ் டிடியாக மாறின டைம் இதோ. திருமணம் ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு தான். ஆனா எந்த ஒரு பெண்ணும் திருமணத்துல இந்த நேரத்துல நிச்சயமா கண் கலங்கிடுவாங்க. அதாங்க தாலி கட்டுற நேரம். ஒட்டு மொத்த தமிழகமும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த திருமணம் இதோ. டிடியோட திருமணத்துல பல சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வாவ் விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. பட் அதற்கு முன்னாடி நம்ம எடுக்க போறது ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம். பவர்ட் பை கார்டியோ லைஃப் பெர்ஃபெக்ட் கேர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம். Powered by Cardio Life, perfect care. Wow, 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 wow. இது ஒரு ஓரம் சிரித்தாய் அன்பே நிஜமா இது போதும் சிரிப்பாய் அன்பே என் நாடியை சிலிர்க்க வைத்தாய் என் நாட்கள்
நம்ம வீட்டு கல்யாணம் நிகழ்ச்சியோடைய ரீயூனியன் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தா எப்படி இருக்கும், அது மாதிரி தாங்க இருந்தது நம்ம டிடி கல்யாணம். எந்த பக்கம் திரும்பினாலும் செலிபிரிட்டிஸ். நீங்களும் இந்த ஸ்டார்டட் வெட்டிங்க பாருங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச டிடிய எவ்வளவு திரை பிரபலங்களுக்கு தெரியும்னு யோசிச்சு பாருங்க. மீடியால இருந்து பல திரை பிரபலங்கள் நம்ம டிடிக்காக நேர்ல வந்து தங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சாங்க. இவங்க சின்னவங்க, இவங்க பெரியவங்க, இவங்க முக்கியமானவங்க, இவங்க முக்கியம் இல்லாதவங்க அப்படின்னு எந்த பாரபட்சமும் இல்லாமல் எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுற டிடியோட குணம் எனக்கு ரொம்ப பிடித்த குணம். வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த கேரக்டரை எப்போதும் டிடி உங்கூட நீ வச்சுருக்கணும். குடும்ப வாழ்க்கைக்குள் என்ட்ராக இருக்கிற இந்த தருணத்தில் உன்னை வாழ்த்துறதுல நாங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறோம். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான உன்னுடைய சிரிப்பு போல் உன் வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருடைய சார்பாகவும் என் சார்பாகவும் என் குடும்பத்தினர் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குட் லக் டிடி. எங்கள் வீட்டு கல்யாணம், நம்ம டிடியோட கல்யாணம். வெரி நைஸ். டிடி வந்து கெட்டிங் மேரிட் டு அவர் பிலோவட் ஃப்ரெண்ட். அந்த அழகான அந்த கப்பலுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். டிடி ஸ்ரீகாந்த் வெட்டிங். பாவம் பிரேம்ஜி ரொம்ப சோகமாயிட்டான். அவன் அந்த கல்யாணம் ஆனதுலேருந்தே வந்து கொஞ்சம் சோகமாக தான் இருக்கான். அதில் தான் தாடி இன்னும் ஷேவ் பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் பெருசாகிடும்னு நினைக்கிறேன். பட் ஜோக்ஸ் அப்பார்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டிடி இஸ் எங்கள் ஃபேமிலியில் ஒரு பொண்ணு மாதிரி. இஸ் வெரி க்ளோஸ் டு அஸ். டிடி கல்யாணம் ஸ்ரீகாந்தை நல்லபடியாக டிடி பார்த்துக்கணுங்கிறத வந்து நான் அந்த நேரத்தை சொல்லிக்கிறேன். பாவம் ஸ்ரீகாந்த், அதனால் அவர் கண்ணில் ஒரு ஆனந்த கண்ணீர் மட்டும் தான் நான் பார்க்கணும். டிடி ப்ளீஸ், உனக்கு வந்து இப்போ வந்து பிரேம்ஜி அவர்கள் வாழ்த்துவார். இது சோலோவாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கிருந்தாலும் வாழ்க. வேற என்ன பாட்டு இருக்கு? அது கார்த்திக் சார் அப்படியே பாடுவார். டும் டாக் டும் டு பாடி பறந்த கிளி அப்படிலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா நாங்கள்லாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு சின்ன வயசுலேருந்து. ஸோ டிடி கல்யாணம் ஆகிடுச்சு ஒரு வழியாக. ஸோ ரொம்ப சந்தோஷம். நிறையா கல்யாணத்தில் அழகான பொண்ணுங்களாம் இருக்காங்க. கூடிய விரைவில் நானும் பார்த்து ஏதாவது செட் பண்ணி கல்யாணத்துக்கு விஜய் டிவியில் பார்த்து பண்ணிக்கலாம். எனிவே ஹாப்பி மேரி லைஃப் டிடி அண்ட் ஹேவ் ஃபன், என்ஜாய். எல்லோரும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க. டிடி வந்து ரொம்ப வருஷமாக சின்ன பொண்ணுலேருந்து தெரியும். அண்ட் அவ்வளோ ஒரு ஜோவியல் அண்ட் நைஸ் கேர்ள். ஏன்னா அவள் கூட இருக்கும்போது அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீலிங் இருக்கும். ஃபார் ஹர் பியூட்டிஃபுல் பர்சன், ஆஸ் அ பியூட்டிஃபுல் பர்சன், ஐ வுட் ரியலி லைக் டு விஷ் ஹர் ஆல் த பெஸ்ட், அ வெரி 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 ஹாப்பி மேரிட் லைஃப். எப்போவுமே சிரிச்சிட்ருக்கிற பொண்ணு டிடி. இப்போ அவங்க வாழ்க்கையில் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வெரி ஹாப்பி ஈவினிங் இன்னைக்கு. வெரி ஹாப்பனிங் ஈவினிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்டார் ஆஃப் விஜய் டிவி டிடியோட வெட்டிங் ரிசப்ஷன். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டிடி அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சிகா. காட் பிளஸ் யூ அண்ட் ஹாவ் அ ஹாப்பி மேரிட் அண்ட் கிரேட் லைஃப். இது எங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷன். என்னோட சிஸ்டர் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா, அவரோட பிரதர். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. ஆல் தி பெஸ்ட் ஜிடி. ஆல் விஷஸ் டு யூ. எங்கள் வீட்டு கல்யாணம், டிடி வீட்டு கல்யாணம், அதுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். முதல் தம்பியாக இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை வந்து வாழ்த்துறேன். இன்றைக்கி வந்து அவங்களுக்காக ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கி வந்திருக்கேன். அந்த கிஃப்ட்டை தான் வந்து நான் இப்போ போய் கொடுக்க போகிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிடியோட கல்யாணத்துக்கு வாழ்த்துன எல்லாருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். விஜய் டிவி பார்த்துட்டு இருக்கிற ஒரு 8000 கோடி தமிழர்களுக்கும் என்னோட வணக்கம். நான் ஆர்ஜே பாலாஜி. நம்ம வீட்டு கல்யாணமில் வந்து டிடியோட கல்யாணத்துக்கு வந்திருக்கேன். ஸோ ஒரு பஞ்ச் டைலாக் வந்து கடைசியாக சொல்ல சொன்னாங்க, நான் இப்போவே சொல்கிறேன். நிஜமாலே இது எங்கள் வீட்டு கல்யாணம் தான். ஐ விஷ் டிடி அண்ட் ஸ்ரீகாந்த் ஹாப்பி மேரிட் லைஃப். தொடர்ந்து டன் டாங். I'm very
வெரி ஹாப்பி. எங்கள் அம்மாலேருந்து எல்லாருமே என்னோட ஃப்ளாட்லேயே வந்து எல்லாருமே அப்பா டிடி கல்யாணமா எல்லாரும் என்னமோ அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி ரொம்ப மனசார வந்து வாழ்த்தி அனுப்பிச்சாங்க. இப்போ நான் ரிசப்ஷன் வரும்போது கூட டிடிக்கு நான் விஷ் பண்ணேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்புனாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இது எல்லாராலையும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு திருமண நிகழ்ச்சி. ஸோ இதில் நானும் இந்த வீட்டில் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன். I wish Didi a happy married life and அவங்களுக்கு வந்து நிறைய 16 செல்வங்கள் பட்டு பெருவாழ் வாழணும். டிடிக்கு இன்றைக்கி வந்து பல கோடி ஃபேன்ஸ் இருக்காங்க. அதில் நானும் ஒரு ஃபேன் ஆக்சுவலாக. ஸோ ஐ ப்ரே God should bless her. Didi and Srikanth ரெண்டு பேரும் very very good friends, wonderful people. We would like to wish them a very very happy married life. Congratulations Didi and Srikanth. This is a wonderful step. ஒரு புது ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கீங்க லைஃப்பில். என்றைக்குமே சந்தோஷத்தோட ரெண்டு பேருக்கும் அழகான ஒரு ஃப்ரீடம் அண்ட் ஸ்பேஸ் கொடுத்து வாழுங்க. Hope you have a wonderful life ahead for many 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 years. திவ்யதர்ஷினி அண்ட் ஸ்ரீகாந்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்க வந்து யங்ஸ்டர்ஸ் ஒருத்தர் விரும்பி கல்யாணம் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். ஒரு மோஸ்ட் ஹாப்பனிங் ஆங்கர் அண்ட் காம்பேர் அப்படின்னா டிடி அப்படின்றதுக்கு காரணமே அவளோட ஆட்டிடியூட் தான். கல்யாண வாழ்க்கையில் சந்தோஷத்துக்கு பெருசாக ஃபார்முலாலாம் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருந்தால் போதும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்தா போதும். அந்த மாதிரி புத்திசாலித்தனம் டிடிக்கு நிறையா இருக்குது. ஸோ ஐ விஷ் ஹர் ஆல் தி பெஸ்ட் அண்ட் அ வெரி வெரி ஹாப்பி மேரிட் லைஃப். ஒரு கலகலான ஒரு சந்தோஷமாக தான் இருக்க போகுது இந்த மேரிட் லைஃப். வெரி வெரி ஹாப்பி ஃபார் டிடி. ஏன்னா எல்லாருக்குமே அவங்களுடைய மனசுக்கு பிடிச்சவங்க தான் அவங்களுடைய ஹஸ்பண்டாக வரணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவாங்க. அண்ட் தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட்ஸ் ஹேப்பன் ஃபார் டிடி. ஆஸ் அ ஃப்ரெண்ட் அண்ட் ஆஸ் ஒன் ஆஃப் தி ஆங்கர்ஸ் ஆஃப் விஜய் டிவி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெரி ஹாப்பி ஃபார் ஹர். விஷ் ஹர் an extremely happy married life. ஹாய், நான் உங்கள் விஷ்ணு. ஏன்னா நீங்கள் எல்லாமே ஆஃபீஸ் சீரியலில் பார்த்துருப்பீங்க. அண்ட் கங்க்ராட் ஃபார் டிடி சிஸ்டர் தான் சொல்லுவேன், பிகாஸ் அவங்க என் அக்கா மாதிரி. கங்க்ராட்ஸ் டிடி அக்கா அண்ட் ஸ்ரீகாந்த். வெரி ஹாப்பி மேரிட் லைஃப். ஸ்டேஜில் நீங்கள் அவங்கள எந்த அளவுக்கு பப்ளியாகவும் சர்ப்பியாக வார்ம் ஹார்ட்டடாக பார்க்குறீங்களோ நிஜ வாழ்க்கையிலையும் அவங்க அப்படியே இருப்பாங்க. தட் கன்சிஸ்டன்சி இஸ் அ வெரி ரேர் திங் இன் டுடேஸ் வேர்ல்ட் and Didi has tons of consistency. I think that's why she's so close and dear to Vijay TV and Vijay TV does so much for her and she does so much for Vijay TV. எங்களுக்கு ரெண்டு பேருமே நல்லா தெரியும், சிக்காவையும் தெரியும், டிடியும் தெரியும். They're a wonderful couple, God bless, and we'd like to wish them a very very happy wonderful married life. எனக்கு வந்து ரொம்ப ஒரு குடும்ப நண்பி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா என்னுடைய வளர்ச்சியில் வந்து நிறைய விஷயங்கள் டிடி வந்து எனக்கு சொல்லியிருக்காங்க. விஜய் தொலைக்காட்சியில் என்ட்ரானலேருந்து இப்போ வரையும். ஸோ எங்களுடைய அன்பு தோழி, எங்கள் விஜய் டிவியோடைய ப்ராப்பர்ட்டி, எங்களுடைய ப்ராப்பர்ட்டி இல்லை, உலக தமிழ் மக்கள் எல்லாருடைய ப்ராப்பர்ட்டி அது. ஏன்னா உலகத்தில் வாழ எல்லா தமிழ் மக்களுக்கும் பிடிச்ச ஒரு ஆங்கர் அப்படின்னா அது வந்து டிடி தான். அது வந்து மறைக்க முடியாத ஒரு உண்மை. ஸோ லைஃப்பில் எப்போவுமே அவங்க சந்தோஷமாக இருக்கணும். கடவுளுடைய பிளஸ்ஸிங் எப்போவும் அவங்களுக்கு இருக்குது. கடவுளுடைய பிளஸ்ஸிங்கை விட நம்ம எல்லாருடைய பிளஸ்ஸிங்கும் இருக்குது. டிடியோட சேர்ந்து ஷோ பண்ணும்போது ஒரு ஃபேமிலியில் இருக்கிற ஒரு பொண்ணு மாதிரியே இருக்கும். the way she talk, the way she bonding with everyone is so cool and so great. ஸோ அதனால் எங்கே இருந்தாலும் கல்யாணத்துக்கு வந்து தான் இருக்கணும் அந்த முடிவில் தான் இருந்தேன். ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் now she's getting married and ஃப்ரெண்டாக இருக்கிறவரை கல்யாணம் பண்ணுறது ரொம்ப ரேராக தான் அமையும்.
அது வந்து ஹஸ்பண்டே ஃப்ரெண்டாக இருந்து ஃப்ரெண்டும் ஹஸ்பண்டாக இருந்ததுன்னா இட் வில் பி மோர் பியூட்டிஃபுல் அண்ட் லைஃப் வில் பி கிரேட் அண்ட் ஐ விஷ் ஹர் லாங் 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 மேரிட் லைஃப். ஆக்சுவலாக இதுதான் நம்ம வீட்டு கல்யாணம். ஏன்னா டிடி வந்து எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு ஆங்கர் அண்ட் ஆல்சோ நாட் ஒன்லி ஆங்கர், ஒரு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். அண்ட் அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு ஏதோ நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி இருந்தது. ஸோ இங்கே வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸோடு நான் என் ஃபேமிலியோடு நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ ஐம் வெரி ஹாப்பி. இன்றைக்கி டிடிக்கு கல்யாணன்ற போது ஏதோ எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம வீட்டில் கல்யாணம் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்கும். டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நாளாக இருக்கிற என்ன போன்றவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு செல்ல குழந்தைன்னே சொல்லலாம் டிடி. ஏன்னா என்ன எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, அ வெரி சின்சியர் பர்சன் அண்ட் அ ஒண்டர்ஃபுல் கேர்ள், அ ஒண்டர்ஃபுல் சைல்டுன்னு தான் எங்களுக்கெல்லாம் சொல்ல தோணும். வி விஷ் ஹர் ஆல் த வெரி வெரி பெஸ்ட். வி ஆர் ஆல் ஸோ ஹாப்பி ஃபார் ஹர், விஷிங் ஹர் அண்ட் ஸ்ரீகாந்த் glorious years together. திவ்யதர்ஷினி அப்படிங்கிற பேர் எந்த பத்திரிகையில் எப்போ வரப்போகுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆவலாக இருந்தேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு, எங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி. எதனாலும் என்கிட்ட டிடி ஷேர் பண்ணிப்பாங்க. டிடிக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே அதை ஓவர் கம் பண்ணி வந்துக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான லைஃப் பார்ட்னர், ரொம்ப ரொம்ப அற்புதமான லைஃப். எங்கள் விஜய் டிவியே சேர்ந்து மனம் நிறைய வாழ்த்துது. சூப்பராக இருக்கணும் டிடி, எந்த குறையுமே உங்களுக்கு வராது. அப்பா மேலேருந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, எல்லாம் இல்லை இறைவனும் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். சூப்பராக இருக்கும் உங்களோட மேரேஜ் லைஃப், எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். டிடிக்கும் ஸ்ரீகாந்துக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கொள்கிறேன். டிடி கிட்ட பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்த ஃபர்ஸ்ட் டே என்னோடய ஷூட்டுக்கு என்னை என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி, என்ன மட்டும் இல்லைங்க, என்ன மாதிரி இருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டையும் இந்த இண்டஸ்ட்ரியில் சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுற ஒரு வெல்விஷர்னு சொல்லலாம். ஸோ அவங்களோட வெட்டிங்க்கு நாங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கி வந்து இங்கே எல்லாம் கலந்துட்டுருக்கோம். ஸோ ஐ விஷ் தம் அகெயின் அ வெரி 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 ஹாப்பி லைஃப். வெரி வெரி ஹாப்பி மேரிட் லைஃப் டு திவ்யதர்ஷினி. என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் பிரியதர்ஷினியோடைய சிஸ்டர். சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். ரொம்ப நாள் வெயிட்டிங், சரி டிடி கல்யாணம் ஆகணும் அப்படின்ட்டு. வெரி ஹாப்பி மேரிட் லைஃப் டு ஹர். God bless her. என் நீண்ட நாள் செல்லக்குட்டி டிடிக்கு கல்யாணம் ஆகுது, ரொம்ப சந்தோஷம். சின்ன வயசுலேருந்தே, அதாவது வந்து அவள் வந்து 8ஆம் கிளாஸ் படிக்கும்போதுலேருந்தே எனக்கு அவளை தெரியும். ஸோ நாங்கள் வந்து ஒன்றா ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம், அது உலகத்துக்கே தெரியும். இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு இருக்கேன்னா அது ஒரு பெரிய சப்போர்ட் டிடி தான். ஸோ என்னை வந்து நிறைய விதத்தில் அவள் ஷேப் பண்ணியிருக்கா. வி யூஸ் டு ஒர்க் டுகெதர். அந்த டைமில் நிறைய விஷயங்கள் என்ன சொல்லியிருக்கா. அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாருமே அவளை பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க. நான் ஒன்றும் சொல்லி அதே விஷயத்தை சொல்லி போர் அடிக்க விரும்பல. ஷீ இஸ் அவுட் ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் ஷீ இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆங்கர் இன் சவுத் இந்தியா, undoubtedly. And she's doing a good job and I hope she continues her career after marriage as well. So டிடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆண்டியை விட்டுறாத. இன்னொரு நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டி இருக்குது, அதெல்லாம் நாங்கள் பார்க்க காத்துக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்.